இன்றைக்கி சூப்பரான பஞ்சாபி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க மக்களே, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு அரை கிலோ சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். அரை கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சாச்சு. இதுக்கு நம்ம 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. முக்கியமாக இந்த சிக்கன் கிரேவிக்கு கஸ்கொட்டை ரொம்ப முக்கியம். தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கலாம். இதெல்லாம் தேவையான பொருட்கள். அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம ஊற வச்சுருக்க முந்திரி பருப்பை தயிர் கூட சேர்ந்து அரைக்க போகிறோம். இது வீட்லேயே நம்ம ரெடி பண்ண தயிர். நம்ம ஓரளவு கொஞ்சம் தயிரை, ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் தயிரை இப்போ இந்த முந்திரி கூட சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தயிரை எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்சியில் நான் அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், நல்லா சூப்பரான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பார்க்கவே நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் கூட இந்த மிக்சரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது நம்ம மிக்சரை நல்லா சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கேஷ்யும் தயிரும் சேர்ந்த மிக்சர் பார்க்கவே ரொம்ப க்ரீமியாக இருக்கும். சிக்கனுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சோம். அதில் 1 ஸ்பூனை இப்போ இந்த சிக்கன் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். ஒரு 1/2 நேரம் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அரை மணி நேரம் அப்படியே இதை விட்டுடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு சட்டியில் ஒரு பட்டரை கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பட்டரில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது பட்டர் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் எண்ணெய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காய், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஆனியனில் நம்ம 2 ஆனியனில் 1 ஆனியனை மட்டும் இது கூட இப்போ நம்ம சேர்த்து வதக்கி விட்டுடலாம். மீதி ஆனியனை நம்ம தக்காளியும் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் நல்லா வதங்கட்டும். மக்களே, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இறால், கனவா, ஷீலா மீன் பிக்கிள்லாம் வேணுன்னா நமக்கு ஸ்க்ரீன் இதில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான ஊறுகாய் ரெடியாக இருக்கி வாங்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் சீரகத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான வத்தத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே காரம் நிறைய சேர்ப்பீங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் வத்தல் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயத்தோட பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 தக்காளியும் வெட்டி வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயம் ஆல்ரெடி வதக்கும் போது சேர்த்தோம். மீதி பாதி வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி அரைச்சி சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த பச்சை வாடனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த கிரேவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா இந்த மிக்ஸ்சரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செமையாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கிரேவி சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே கொஞ்சம் அமைதியாக விட்டுடலாம். கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிடுங்க. இல்லாட்டி கட்டியாக திக்காக இருக்குன்னா அப்படியே போட்டுருங்க. இது அப்படியே சிக்கன் வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடலாம். தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான பஞ்சாபி ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ டேஸ்ட்டு பார்க்க கொடுக்கலாம். ரெடியா?